வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட்டையும், ரீடக்ஸி டூல் கிட்டையும் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து பார்க்க போறோம். நம்ம நேத்து வீடியோல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்பர்ஸ் வச்சு எக்ஸாம்பிள் பார்த்திருந்தோம். ஸோ வந்து இது வந்து வெறும் நம்பர்ஸ் தான் 1, 2, 3, 4 அந்த ஒரு நம்பர்ஸ் வச்சுன ஒரு எக்ஸாம்பிள். ஒரு சின்ன ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ன்னு சொல்லலாமே. ஸோ அத வச்சு பார்த்திருந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து காம்ப்ளக்ஸா போறோம். என்ன அப்படின்னா, நான் ஒரு அரே வச்சுக்க போறேன். அரேவ வச்சு நான் வந்து ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு டு டூ ஆப் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஒரு பேசிக்கான ஒரு டு டூ ஆப் தான். பட் ஆனா வந்து அரேவெல்லாம் வச்சு நம்ம பண்ண போறோம். ஈஸியா சிம்பிளா தான் இருக்கும். நான் ஒண்ணொன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்டெப் போணும் அப்படின்றத சொல்றேன். இத ஏன் நான் இன்னும் அப்படியே வச்சிருக்கேன் நேத்தோட எக்ஸாம்பிள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேத்தே வந்து ஒரு நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத காட்டியிருந்தேன். உங்களுக்கு தெரியலன்னா மறுபடியும் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ ஆப்புக்குள்ள தான் வந்து என்னோட ஸ்டோர் வந்து இருக்கணும். அதே மாரி ஃபீச்சர்ஸ்க்குள்ள எனக்கு வந்து கவுண்டர்ன்னு இருக்கு. கவுண்டருக்குள்ள தான் நம்மளோட ஸ்லைஸ வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டு டூ ஸ்லைஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ நமக்கு அதுக்கு எப்படி வேணும் அப்படின்னா, நம்ம ஃபீச்சர்ஸ்க்குள்ள வந்து போய்க்கணும். போயிட்டு நம்ம வந்து டு டூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து கிரியேட் பண்ணிக்கணும் ஒரு ஃபோல்டர். இதுக்குள்ள தான் நம்மளோட டு டூ ஸ்லைஸ் வந்து இருக்க போகுது. ஸோ டு டூ ஸ்லைஸ் டாட் ஜேஎஸ். ஸோ இதுலயே வந்துட்டு நம்ம இப்ப ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நேத்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர நீங்க நல்லா பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பா வந்து புரியும். ஸோ நான் இதுலயே வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா, மல்டிபிள் வந்து நான் இப்ப தனியா ஒரு ஸ்க்ராட்ச்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட்ட வந்து கிரியேட் பண்ண முடியும். ஆனா நான் ஏன் பண்ணாம இப்படி சொல்றேன் அப்படின்னா, இதுலருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, என்னால மல்டிபிள் ஸ்லைஸ வந்து இப்படி வந்து என்னால கிரியேட் பண்ண முடியும். அத வந்து என்னால ஒரே ஸ்டோர்லயும் வந்து இன்டகிரேட்டும் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால தான். ஸோ இந்த டு டூ ஸ்லைஸ வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நேத்து மாரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லைஸோட லாஜிக்க ஃபர்ஸ்ட் வந்து எழுதிடலாம். அப்புறம் நம்ம ஸ்டோருக்கு போணும். அப்புறம் நம்மளோட இண்டெக்ஸ் ஃபைலுக்கு போய் அது ஆப் கரெக்ட்டா ஆயிருக்கான்றத நம்ம செக் பண்ணணும். அப்புறம் நம்மளோட ஆப் காம்போனன்ட்ல புல் பண்ணாலும் சரி, புஷ் பண்ணாலும் சரி. அந்த கோடு வந்து நம்ம யூஐ ஒர்க்ல நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டு டூ ஸ்லைஸ கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கான்ஸ்ட் டு டூ ஸ்லைஸ் இஸ் ஈக்குவல் டூ கிரியேட் ஸ்லைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணும்ல. ஸோ இந்த கிரியேட் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரீடெக்ஸ் டூல் கிட்லேருந்து வரும். ஸோ நம்ம அத வந்து இம்போர்ட்டும் பண்ணியாச்சு. இப்ப அடுத்தது இதுக்கு வந்து ஒரு நேம் வைக்கணும்ல. ஸோ இந்த நேம் வந்து நம்ம ஏன்னா ஸ்டேட் டாட் அப்படின்னு போட்டு நம்ம யூஸ் செலக்டார்ல எடுக்கும்போது இது யூஸ் ஆகும். ஸோ நம்ம இதுக்கு நேமும் வந்து வச்சாச்சு டு டூஸ்ன்னு சொல்லிட்டு. இப்ப இனிஷியல் ஸ்டேட் வந்து என்னவா வைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்டி அரேவா வைக்க போறோம். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து டு டூன்றது வந்து எனக்கு வந்து ஐடி இருக்கும். அதுக்கு ஐடின்றது கண்டிப்பா இருக்கணும். நம்ம என்ன டெக்ஸ்ட் வந்து குடுக்க போறோம், அதாவது என்ன டு டூ பண்ண போறோம்ன்றது இருக்கணும். 3 வந்து அதோட லாஜிக் வந்து அது முடிஞ்சிருச்சா இல்லையா? இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு டு டூ ஆப்க்கு நம்ம தேவையானது. ஸோ அதனால இத வந்து நான் கிரியேட் பண்றதுக்கு ஒரு எம்ப்டி அரேவ வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரெட்யூசர்ஸ்குள்ள தான் போறோம். ஸோ நான் ரெட்யூசர்ஸ வந்து போட்டுக்கிறேன். அதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் டு டூன்றத ஃபங்ஷன வந்து இங்க எழுதுறேன். ஸோ ஆட் டு டூல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆக்ஷன். இதுல ஏன் நம்ம வந்து போன எக்ஸாம்பிள்ல பார்த்திருந்தோம். நம்ம நம்பர்ஸ் எக்ஸாம்பிள்ல பார்த்திருந்தோம். அதுல வெறும் இன்கிரிமென்ட்க்கும் சரி, இப்ப கவுண்டர் ஸ்லைஸ்க்குள்ள போறேன். இன்கிரிமென்ட்க்கும் சரி, டிக்ரிமென்ட்க்கும் சரி நான் வெறும் ஸ்டேட்ட மட்டும் தான் எடுத்து அதோட கரண்ட் வேல்யூ வச்சிருந்தேன். ஆனா இங்க வந்து எடுத்தோனயே ஆக்ஷன வந்து நான் போடுறேன். ஏன் அப்படின்னா, இங்க இங்க இன்கிரிமென்ட் பை அமௌண்ட் ஃபங்ஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த டு டூ ஸ்லைஸ்ல நான் ஆக்ஷன் போடுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம இதுல வந்து புஷ் பண்ண போறோம். சோ நம்ம அரே கான்செப்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சே இருக்கணும். ஜாவா ஸ்கிரிப்ட்ல அரேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டீடைல்டா ஒரு டெடிகேட்டடான வீடியோ வந்து போட்டிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம அத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அரேஸ் புரியல அப்படின்னா, இங்க நான் என்ன சொல்ல வரேன்றது கண்டிப்பா புரியாது. சரி ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ன்றத வந்து போட்டுறேன். இது வந்து அரேவா இருக்குல்ல. சோ இனிஷியல் ஸ்டேட் வந்து அரேவா இருக்கு. சோ நான் அதனால என்ன பண்றேன்னா, புஷ்ன்றத போட்டுக்கிறேன். சோ புஷ்ன்றத போட்டுட்டு நான் இங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வச்சுக்கிறேன். சோ இந்த ஆப்ஜெக்ட்ல எனக்கு ஐடி வந்து வேணும். ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு யூனிக் ஐடி வேணும். அப்பதான் நான் அத கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையான்றத நான் நல்லா சொல்ல முடியும். ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். டெக்ஸ்ட் கம்ப்ளீட்டடா இல்லையான்னு மட்டும் நான் செக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். டெக்ஸ்ட்ல வந்துட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் அ சிம்பிள் டு டூ அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் வைக்கிறேன். இதையே வந்து வேற யாராச்சும் வந்து ஜஸ்ட் அ சிம்பிள் டு டூ அப்படின்னு சொல்லி வைக்கலாம். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கம்ப்ளீட்டட் குடுத்து நான் டெக்ஸ்ட்ட வச்சு மேட்ச் பண்றேன்னா 2ம் ஒண்ணா இருக்கும். எனக்கு 2மே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி காட்டும். அப்படி காட்டக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்கான ஐடி வேணும். இப்ப நம்ம ஐடின்றது எதுக்கு வேணும் அப்படின்னா, நம்மள்ட்ட எல்லாருக்குமே வந்து ஆதார் கார்டு இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு யூனிக்கான ஐடி தான் இருக்கும். என் ஐடி வந்து உங்க ஐடியோட இருக்காது. உங்க ஐடி என்ட்டயும் இருக்காது. ஸோ எல்லாருக்குமே தனித்தனியா இருக்கும்ல. அதே மாரி தான் வந்து கம்ப்யூட்டருக்கும், சிஸ்டம்க்கும் ஐடின்றது எல்லாமே தனித்தனியா வந்து இருக்கணும். ஸோ இத தனித்தனியா இருக்கிறதுக்கு நெறைய வந்து விஷயங்கள் இருக்கு. நம்ம இப்ப வந்து சிம்பிளா வந்து போடணும் அப்படின்னா, டேட் டாட் நவ் வந்து போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்ப நான் பண்ற இந்த செகண்ட்ல பண்ற டைம் அடுத்த செகண்டே இல்ல அதே செகண்டே பண்ணாலும் அந்த மில்லி செகண்ட் டிஃபரன்ஸ் ஆச்சு கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ அதனால நமக்கு வந்து ஐடி பிரச்சனை வந்து வராது. ஸோ டேட் டாட் நவ் குடுத்தாச்சு.
இப்போ டெக்ஸ்ட் வந்து கொடுக்க போறோம். அந்த டெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட ஆக்ஷன் டாட் பேலோடு தான். ஸோ அதை தான் நம்ம வந்து யூஏல இருந்து வாங்கி நம்ம வந்து பேலோட்ல வந்து கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்டடா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணும்போது அது கண்டிப்பா வந்து கம்ப்ளீட்டட் வந்து ஃபால்ஸ்ல இருக்காது. ஏன்னா ஆட் பண்ணும் போதே நான் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் ஏன் ஆட் பண்ணணும்? ஸோ அதனால கண்டிப்பா ஃபால்ஸா தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபால்ஸ்ன்றதையே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமூவ் டு டூ. ஸோ ரிமூவ் டு டூ. இந்த ரிமூவ் டு டூலையும் நான் ஸ்டேட் ஆக்ஷன் ரெண்டுத்தையும் தான் வாங்குறேன். இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்றேன். என்ன ரிட்டர்ன் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஸ்டேட் டாட் ஃபில்டர். ஸோ இந்த ஃபில்டர்ன்றது என்ன பண்றோம் அப்படின்னா பேருக்கு ஏற்ற மாதிரி தாங்க. இப்போ வந்து நம்ம ஐடிலலாம் உள்ள வரதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் ரவுண்டு, அந்த ரவுண்டு, இந்த ரவுண்டு, இந்த குரூப் டிஸ்கஷன் ரவுண்டு, ஜிடி ரவுண்ட், இந்த மாதிரி எல்லா ரவுண்டையும் வச்சு அதுலயே பாதி பேரை ஃபில்டர் அடிச்சு தான் நம்ம லாஸ்ட்ல வந்து உள்ள வருவோம். ஸோ இதே கான்செப்ட் தான் இங்கேயும். நான் இங்க வந்து இந்த ஃபில்டர்ன்றது என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த டுடு இருக்குல்ல, ஸோ ஒவ்வொரு டுடுவையா பாக்குறேன். அந்த உள்ள போயிட்டு டுடு டாட் ஐடி இருக்கும்ல, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல இந்த டேட் டாட் நவ் வந்து யூனிக்கா தான் இருக்கும்னு சொல்லிட்டு, அது வந்து நம்மளோட ஆக்ஷன் டாட் பேலோட் இருக்குல்ல, ஸோ அதுக்கு நாட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு வந்து நான் ரிமூவ் பண்ணி விடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றேன். ஸோ இது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். நான் யூஐல போய் இதை ஷோ பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து புரியும். ஸோ நான் அப்போ வந்து நான் இதை வந்து இன்னுமே பெட்டரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் வந்துட்டு உங்களுக்கு. திருப்பி வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாகல் கம்ப்ளீட்டட் இல்ல டாகல் கம்ப்ளீட் அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இதுலயும் ஸ்டேட் டாட் ஆக்ஷன் ரெண்டுத்தை தான் வாங்குறேன். இந்த டாகல் கம்ப்ளீட்ன்றது என்ன அப்படின்னா டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சா இல்லையான்றதை நம்ம இது பண்ணணும்ல. ஸோ ரிமூவ் பண்றதுன்றது யூசரோட ப்ரிஃபரன்ஸ். இந்த ரிமூவ் பண்ணலாம், பண்ணாம அப்படியும் இருக்கலாம். ஆனா கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையான்றது நமக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்கு ஒரு டிக் பாக்ஸ் வேணும்ல. அதுக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டாகல் கம்ப்ளீட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அதுல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்ட் டு டூ இஸ் ஈக்குவல் டு ஸ்டேட் டாட் ஃபைண்ட் இருக்குல்ல, இது ஃபைண்ட்ன்றது என்னன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி தான். அது வந்து தேடும் இந்த ஐடி வந்து ஐடி இஸ் ஈக்குவல் டு ஆக்ஷன் டாட் பேலோடா இருக்கா அப்படின்னு சொல்லி தேடும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இஃப் இதுல வந்து இப்போ ஒரு 100 டுடு இருக்குன்னு வச்சுப்போமே, 100 டுடுவையும் நான் போய் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த ஐடி வந்து இந்த ஆக்ஷன் டாட் பேலோடோட இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா டுடு டாட் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு நம்ம இங்க வச்சிருந்தோம்ல, ஸோ இங்க கம்ப்ளீட்டட் ஃபங்க்ஷன் வந்து இங்க ஃபால்ஸ்ன்னு சொல்லி வச்சிருந்தோம்ல, அதை வந்து இங்க டைனமிக்கா மாத்த போறோம். ஸோ டுடு டாட் கம்ப்ளீட்டட் இஸ் நாட் ஈக்குவல் டு டுடு டாட் கம்ப்ளீட்டட். ஸோ இது வந்து இதுவும் உங்களுக்கு வந்து புரியாம இருக்கலாம். இது என்ன நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதை நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரூன்னு சொல்லி இங்க வந்து வைக்கலாம். அப்படி இல்லாம இது ஃபால்ஸ் இப்போ டிக் பண்ணி மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எப்பவுமே ட்ரூவாவே தான் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்ம அப்படி வைக்க கூடாது. இது வந்து ஆப்போசிட் ஆஃப் நம்ம என்ன கொடுக்குறோமோ, இப்போ நம்ம டிக் கொடுக்குறோம்னா இது வந்து ஃபால்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் கண்டிஷனுக்காக நம்ம இந்த நாட் ஈக்குவல் டு வந்து கொடுக்குறோம். ஸோ இவ்வளவுதான் நம்மளோட ஸ்லைஸ். ஸோ இந்த ஸ்லைஸ் முடிச்சாச்சு. இப்போ லாஜிக் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி விட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து 2 எக்ஸ்போர்ட் இருக்கும். நான் நேத்தே சொல்லியிருந்தேன். ஒன்னு வந்து நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ ஆட் டு டூ, அப்புறம் வந்து ரிமூவ் டு டூ, டாகல் கம்ப்ளீட். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பண்றோம். அதை வந்து நம்ம எதுல இருந்து பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டு டூ ஸ்லைஸ் டாட் ஆக்ஷன்ஸ். ஸோ டு டூ ஸ்லைஸ் டாட் ஆக்ஷன்ஸ். செகண்ட் வந்து உங்களுக்கே நல்லாவே தெரியும் ரெடியூசர் தான். ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் நம்மளோட ரெடியூசர் டு டூ ஸ்லைஸ் டாட் ரெடியூசர். ஓகே, இப்போ நம்ம வந்து இது வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்க போகணும் அப்படின்னா டைரக்டா நம்மளோட ஸ்டோருக்கு தான் போகணும். ஸ்லைஸை கிரியேட் பண்ணி முடிச்சோடனே நம்மளோட ஸ்டோருக்கு போயிடணும். ஸோ ஸ்டோருக்கு போயிட்டு இங்க ஆல்ரெடி அந்த ஒரு கவுண்டர் ரெடியூசர் இருக்கு, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ நம்ம இங்க வந்து புதுசா வந்து கிரியேட் பண்றோம் டு டூஸ். நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டு டூ ரெடியூசர் அப்படின்ற மாதிரி வந்து வைக்கிறேன். ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி தான். இந்த கவுண்டர் ஸ்லைஸ்ன்னு கூட வைக்கலாம், இல்லை நீங்க டு டூ ஸ்லைஸ்ன்னு கூட வைக்கலாம். பட் ஆனா நான் டு டூ ரெடியூசர்னு ஏன் வைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ஹேபிட்டா மாறும். ஸோ அதனாலதான் நான் இங்க வந்து வைக்கிறேன். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்போர்ட் டு டூ ரெடியூசர் ஃப்ரம் டாட் ஸ்லாஷ் ஃபீச்சர் ஸ்லாஷ் டு டூ ஸ்லாஷ் டு டூ ஸ்லைஸ். ஸோ இது வந்து போட்டு முடிச்சாச்சு. ஸோ அவ்வளவுதான், நம்மளோட ஸ்டோரியும் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டோரை கம்ப்ளீட் பண்ண கையோட இது வந்து நம்ம ஆல்ரெடி நேத்தே வந்து பில்ட் பண்ணி வச்சிருந்ததுனால பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க எப்பவுமே ஒரு வாட்டி போய் செக் பண்ணிக்கணும், ப்ரொவைடர் வந்து ரேப் ஆயிருக்கா, நம்மளோட ஸ்டோரை வந்து இங்க கொடுத்துருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆப் ஃபைலுக்கு வந்து போயிடலாம். ஸோ ஆப்ல எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து சும்மா இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இல்லை நம்ம அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா நம்ம அதை விட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹரிசான்டல் ரோ ஒன்று போட்டுக்கிறேன். எனக்கு ஒரு லைன் மாதிரி வந்துடும். ஸோ இது வந்தோடனே நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நெக்ஸ்ட் லைன்லயே வந்து ஒரு H1 வந்து போட்டுக்கிறேன், டு டூ லிஸ்ட் அப்படின்ற மாதிரி.
டு டூ லிஸ்ட். நம்மளோட யூஐ ஒர்க்கை ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சிடலாம். அப்புறம் நம்மளோட டிஸ்பேட்ச் அந்த குளோபல் லேயருக்கு ஷூட் பண்றதா இருக்கட்டும் சரி, அதை நம்ம புல் பண்றதா இருக்கட்டும் சரி, ரெண்டுத்தையுமே வந்து பார்ப்போம். ஸோ டு டூ லிஸ்ட்ன்றது போட்டாச்சா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நேத்தே வந்து நான் ஒரு இதுல சொல்லியிருந்தேன், இன்கிரிமெண்ட் பை அமௌண்ட்டை வந்து நீங்க ஒரு இன்புட் ஃபீல்ட்ல இருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம இப்போ ஒரு இன்புட் ஃபீல்டு ஒன்று வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைப் வந்து டெக்ஸ்ட் தான் நீங்க கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். இங்க வந்து ஒரு வேல்யூன்றது வந்து கண்டிப்பா ஒன்று வரும். ஏன்னா நம்ம என்ன டைப் பண்றோம், என்ன வரும்ன்றது ஒன்று இருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு ஆன் சேஞ்ச் வந்து ஒன்று வரும். ஏன்னா நம்ம டைப் பண்ண இன்புட்ல வந்து நம்ம என்ன வேல்யூஸ் வேணும் அப்படின்றதையும் நம்ம ட்ராக் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு ஒன்று வேணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செட் டு டூ டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு செட் டு டூ டெக்ஸ்ட். ஸோ இங்க வந்து இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஸோ இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஸோ இது வந்து இப்போ கண்டிப்பா வந்து எரர் அடிக்கும். ஏன் அப்படின்னா செட் டு டூ டெக்ஸ்ட்ன்றது ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நீட்னஸ்க்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளேஸ் ஹோல்டர் வந்து ஒன்று வைப்போம். ஸோ என்டர் டு டூ அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ என்டர் டு டூ அப்படின்ற மாதிரி வந்து பிளேஸ் ஹோல்டர்ல வச்சாச்சு. நம்ம இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிளேஸ் ஹோல்டர் வந்து இங்க வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டு டூஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து புஷ் பண்றதா இருக்கட்டும் சரி, இங்க இருந்து புல் பண்றதா இருக்கட்டும் சரி, அதுக்கு முன்னாடி நான் இந்த இன்புட் இருக்குல்ல, இந்த இன்புட்ல இருந்து நான் ஒரு வேல்யூஸை வாங்கி அனுப்பணும்ல, அதுக்கு வந்து எனக்கு ஒரு ஸ்டேட் வேணும். நான் அதை வந்து இங்கேயே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு டூ டெக்ஸ்ட் கமா செட் டு டூ டெக்ஸ்ட். ஸோ இது வந்து எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட யூஸ் ஸ்டேட். ஸோ யூஸ் ஸ்டேட் அதுல வந்து நான் ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கா வச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஒரு இன்புட் தான் வாங்குறேன், அதனால நான் இதை வந்து கொடுத்துக்கிறேன். இங்க வந்து செட் டு டூ டெக்ஸ்டையும் வந்து இது பண்ணி விட்டுறேன். இங்க வந்து எனக்கு அப்ப என்ன வரணும், நார்மலாவே வேல்யூல நான் இங்க செட் டு டூ டெக்ஸ்ட் செட் பண்றேன்னா எனக்கு அந்த டு டூ டெக்ஸ்டோட வேல்யூ வந்து வேணும். ஸோ நான் அதை வந்து இந்த இடத்துல வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் வந்து செக் பண்றேன் டெஸ்ட். ஓகே எனக்கு எல்லாமே ஒர்க் ஆகுது, எதுவும் வந்து பிரேக் ஆகல. ஸோ அது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு சந்தோஷம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு கீழே வந்து ஒரு பட்டன் ஒன்று வைக்கிறோம். இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆட் பண்ணி விடுறதுக்காக டுடூவை. ஸோ இந்த பட்டன்ல நான் வந்து ஒரு ஆன் கிளிக் வந்து ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஆன் கிளிக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஹேண்டில் ஆட் டுடூ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து இங்க மேல நம்ம இப்போ கிரியேட் பண்ண போறோம். ஸோ இல்லைன்றதுனால தான் எரர் அடிக்குது. ஸோ கான்ஸ்ட் ஹேண்டில் டுடூ. ஸோ நான் வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷனா வந்து வச்சுக்கிறேன் இதை. ஸோ ஆரோ ஃபங்க்ஷனா வைக்கும் போது நமக்கு வந்து இன்னுமே வந்து ஈஸியா இருக்கும். நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் போட்டோம் அப்படின்னா போடலாம், அது தப்பு இல்லை. பட் ஆரோ ஃபங்க்ஷன்றது கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு நீட்டான வேவாகவும் இருக்கும். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் பத்தி தெரியல அப்படின்னா நம்ம அதை பத்தின ஒரு ஃபுல் அட்வான்டேஜ், எதனால அதை யூஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே பத்தி பேசியிருந்தோம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் ஐ பட்டன்லயும் அதை கொடுக்குறேன். ஸோ டு டூ டெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாட் ட்ரிம். இந்த ட்ரிம்ன்றது ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, நான் முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து எனக்கு வந்து அந்த ஸ்பேஸ் எல்லாம் விட்டுட்டு வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கும். அதனாலதான் இது வந்து நான் டு டூ டெக்ஸ்ட் டாட் ட்ரிம். இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில பேர் ஸ்பேஸை விட்டு இந்த மாதிரி அடிச்சாங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு வேஸ்ட் தான், அங்க ஒண்ணுமே இல்லை. அதனால நம்மளே வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ஃபில்டர் பண்ணிடணும். அதுல வந்து நம்ம டு டூ ட்ரிம் போட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்பேட்ச் பண்ணணும். இங்க நம்ம ஆல்ரெடி வந்து நேற்று வீடியோலயே டிஸ்பேட்ச் பத்தி பேசியிருந்தோம். ஸோ இந்த டிஸ்பேட்ச்ன்றது ஒரு கன் மாதிரி. இதுதான் நம்மளோட ஸ்லைஸுக்கு வந்து நம்மளோட ஸ்டோருக்கும் வந்து நம்ம வேல்யூஸை வந்து சென்ட் பண்றது. இந்த டிஸ்பேட்ச்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட் டு டூ இருக்குல்ல, இந்த ஆட் டு டூவை இந்த ஆட் டு டூ எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியலன்னா, இங்க நம்ம வந்து ஃபங்க்ஷன் எழுதி அதை இங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்கோம். அதை தான் நான் இங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்க போட்டிருக்கேன். ஸோ நான் இப்போ இதை வந்து இம்போர்ட்டும் பண்ணிடுறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து நான் இப்போ கொடுக்க வந்து இதுவாயிடும். இதுல வந்து இன்னொன்னு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு நீட்னஸ்க்காக சொல்றேன். ஸோ செட் டு டூ டெக்ஸ்ட் இருக்குல்ல, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போமே, ரெஸ்ட்னு சொல்லி நான் ஒரு ஆட் டு டூன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஆட் டு டூ பண்ணிட்டேன், ஆனா எனக்கு இங்க வேல்யூஸ் வந்து அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் நான் திருப்பி கொடுக்கும்போது இந்த ரெஸ்ட்டை நான் கிளியர் பண்ணிட்டு பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாலே நான் இதை வந்து எம்டி பண்ணி விட்டுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். டெஸ்ட்னு சொல்லி வச்சிருக்காங்க. நான் இப்போ ஆட் டு டூ பட்டனை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட் டு டூ ஆயிடுச்சுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த டெஸ்ட்ன்றது கிளியர் ஆயிரும். இன்புட் கிளியர் ஆகி நான் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்கும். நம்ம திருப்பி போய் ஒவ்வொரு வாட்டி கிளியர் பண்ண வேணாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன மைனரா வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் அதை கொடுத்துட்டேன். இப்போ நான் அதை வந்து யூஐல ஷோ பண்ணணும்ல, அதை எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் கீழே ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து ஒன்று வச்சுக்கிறேன். இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட டுடூஸை வந்து எடுக்கிறேன். ஸோ இந்த டுடூஸ்ன்றது எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியாம இருக்கலாம். அதுக்கு தான் நமக்கு வந்து யூஸ் செலக்டார் வந்து வரப்போகுது. அண்ட் நேற்று வீடியோல நம்ம கவுண்ட் எடுத்திருந்தோம்ல, அதே மாதிரி டுடூஸை வந்து எடுக்க போறோம். எங்கேருந்து எடுக்க போறோம், என்ன பண்ண போறோம்ன்றதை நான் சொல்றேன். யூஸ் செலக்டார் போட்டாமா, இதுல வந்து நேற்று மாதிரி ஸ்டேட், இந்த ஸ்டேட் டாட் டுடூ.
சாரி டு டூஸ், நம்ம இங்க வந்து என்ன கொடுத்துருக்கோமோ அதை தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இந்த நேம் வந்து ஸ்டேட் டாட் டு டூஸ். ஸோ நான் இங்க வந்து இந்த டு டூஸ்ன்றதை நான் இங்க வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ அவ்வளவுதான். இப்போ நமக்கு வந்து அந்த டு டூஸ் வந்து வந்துடும். ஸோ இந்த டு டூஸ் வந்துருச்சுல, இதை வச்சு நான் வந்து இது ஏன் அப்படின்னா இது அரேவா இருக்கு. நமக்கு வந்து எம்டி ஒரு ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு அப்படின்னா நான் டு டூஸ்னு போட்டோன்னே இங்க வந்து ஷோ ஆயிருக்கும். ஆனா இப்ப ஷோ ஆகல, ஏன்னா அது அரே ஆஃப் ஆப்ஜெக்டா இருக்குன்றதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா மேப் பண்ணி விடுறேன். ஒவ்வொரு டுடுவா போய் பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு இங்க வந்து நம்ம ஆல்ரெடி மேப் வீடியோல பார்த்துருந்தோம். நீங்க ரியாக்ட் சீரீஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கீ வந்து ஏன் வந்து இம்பார்ட்டன்ட், விர்ச்சுவல் டாம்னா என்ன அப்படின்றத பத்தி தெளிவா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பேசியிருந்தோம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். ஸோ இந்த டுடூ டாட் ஐடி இருக்குல்ல, ஸோ இது வந்து வந்துருச்சா. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேன் டேக் வந்து கிரியேட் பண்ண போறோம். இந்த ஸ்பேன் டேக் உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட டுடூ டாட் டெக்ஸ்ட் வந்து இருக்க போகுது. இந்த டெக்ஸ்ட் எல்லாம் நான் எங்க இருந்து எடுக்கிறேன் அப்படின்னு தெரியலன்னா உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் ஐடி டெக்ஸ்ட், அப்புறம் கம்ப்ளீட்டட் நான் இங்க இருந்தா வந்து எடுப்பேன். அப்புறமா நம்ம வந்து இங்க வந்து ஒரு பட்டன் மட்டும் வைக்க போறோம். இந்த பட்டன் எதுக்கு வைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வேணாம் அப்படின்னா டெலீட் பண்ணணும். நம்ம ரிமூவ் டு வந்து எழுதியிருந்தோம்ல, ஸோ ரிமூவ் டு எழுதியிருந்தோம்ல, அதை வந்து நான் இங்க வந்து டெலீட்ன்றத போட்டுறேன். இப்போ போட்டுட்டு நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிடுறேன். இப்போ ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். எனக்கு வந்து இங்க ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இது ஒர்க் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிடலாம். நான் இங்க வந்து டெஸ்ட்ன்றத கொடுத்துட்றேன். ஆட் டு டூ எனக்கு வந்துருச்சு. ஆனா நான் இப்போ டெலீட் பண்ணேன்னா ஒன்றும் ஆகாது. இதே மாதிரி இப்போ நான் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இப்போ ஆட் டு டூல ஆயிடுச்சு. எனக்கு ஓகே வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வந்து இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒர்க் ஆகுற வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த இடத்துலயே நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்பேன் இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் ஸ்டைல் பண்ணி நான் அதில் வந்து கம்ப்ளீட்டடா இல்லையான்றதை நம்ம வைக்கணும்ல. ஸோ நம்ம அதையும் வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டைல் பண்ணிடலாம். எனக்கு அது இந்த டாட்ஸ் வந்து ரொம்பவே அசிங்கமா இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டைல்ல வந்துட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டியில போயிட்டு டு டூ டாட் கம்ப்ளீட்டடா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து லைன் த்ரூ வேணும். அப்படி இல்லை கம்ப்ளீட்டடா இல்லை அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே வேணாம், அப்படியே டிஃபால்ட்டா நன்னுன்ற மாதிரியே வந்து இருக்கட்டும். ஸோ இதையும் வந்து வச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டடா இல்லையான்றது நமக்கு எப்படி தெரியும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதணும். ஸோ ஆன் கிளிக்கு, ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஆரோ ஃபங்க்ஷனா இருக்க போது. டிஸ்பேச் வந்து போட்டுக்கிறேன். ஸோ டிஸ்பேச்க்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாகல் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஸோ டு டூ ஸ்லைஸ்ல வந்து எழுதியிருப்போம் டாகல் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை இங்க கால் பண்ணிக்கிறேன். இப்போ கால் பண்ணிட்டு நம்ம இங்க வந்து ஒரே விஷயம் தான் பண்ணணும். அது என்ன அப்படின்னா நம்மளோட ஐடியை வந்து பாஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த ஐடியை வச்சுதான் இது எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இங்க வந்து ஒரு ஐடியை மட்டும் வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு அங்க பாஸ் ஆகி இந்த லாஜிக்ல உள்ளதெல்லாம் வந்து எனக்கு கரெக்டா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லாஜிக் ஃபர்ஸ்ட் வந்து கிளியரா இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டாகல் கம்ப்ளீட். நெக்ஸ்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலிட். ஸோ ஆன் கிளிக்கு இங்க நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து டிஸ்பேச் தான் பண்ண போறேன். ஆனா இந்த வாட்டி என்னத்தை டிஸ்பேச் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமூவ். இங்க நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் டு டூ இருக்குல்ல, எனக்கு அதை தான் வந்து நான் இங்க வந்து டிஸ்பேச் பண்ணி விட போறேன். ஸோ ரிமூவ் டு டூ வந்து போட்டேன். இந்த ரிமூவ் டு டூலையும் எனக்கு ஐடியா மட்டும் தான் வேணும். ஏன்னா ஐடியா வச்சு தான் நான் வந்து டெலீட் பண்ண போறேன், ஐடியா வச்சு தான் கம்ப்ளீட் பண்ண போறேன் அப்படின்ற நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ அதனால ரிமூவ் டு டூலையும் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ என்னன்னு புரியல அப்படின்னா இங்க ஒரு வாட்டி நான் மறுபடியும் சொல்றேன். இந்த இடத்துல எல்லாத்துலயுமே நம்ம புஷ் பண்ணும் போது நமக்கு ஐடின்றது அதுக்கு தான் வேணும். ஒன்னு யூனிக்கா இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ரிமூவ் பண்ணும் போதும் எனக்கு ஐடியை வச்சுதான், ஏன்னா யூனிக்கா இருக்கிறத வச்சுதான் நான் வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ கோட் வித் அஸ்வின் ஒரு 100 சேனல் இருக்கலாம். ஆனா கோட் வித் அஸ்வினுக்கு ஒரே ஒரு பர்டிகுலர் ஐடி இருக்கும். அந்த ஐடி வந்து இன்னொரு கோட் வித் அஸ்வின் சேனல்ல கண்டிப்பா வந்து மேட்ச் ஆயிருக்காது. ஸோ அதே மாதிரி தான் டாகல் கம்ப்ளீட்டுக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டடா இல்லையா, ஒரு வெரிஃபைட் சிம்பிள் வேணும் அப்படின்னா இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்னு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அஸ்வின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு 100 அஸ்வின் இருக்கலாம். ஆனா அந்த ரவிச்சந்திர அஸ்வினுக்கு வந்து பக்கத்துல டிக் மார்க் இருக்கும், ப்ளூ சிம்பிள் வந்து இருக்கும். எப்படி அப்படின்னா வெரிஃபைடு. ஸோ அதே கான்செப்ட் தான். ஏன்னா என் பேரும் அஸ்வின் தான், ரவிச்சந்திர அஸ்வினும் அஸ்வின் தான். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். அதே மாதிரி என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடி வந்து என்னைக்குமே வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கும். நேம் வந்து ஒன்னா இருக்கலாம், ஆனா ஐடி வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஸோ ஆதார் கார்டோட சிம்பிள் பேசிக் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான். ஸோ இப்பயும் வந்து நம்ம ரிமூவ் டுவும் வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ இது போட்டு முடிச்சு எல்லாமே வந்து முடிச்சாச்சு. இப்போ எனக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இங்க வந்து ஒரே ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டு நமக்கு கவுண்டரும் ஒர்க் ஆகுதா டுவும் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துருவோம். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்றேன், டிக்ரிமெண்ட் பண்றேன், இன்க்ரிமெண்ட் பை அமௌண்ட்டும் கொடுக்குறேன். 7 தலை ஃபார் ரீசன். ஓகே,
இங்க நான் வந்து டெஸ்ட் வந்து கொடுத்துட்றேன். இப்போ இதை நான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஓகே, நம்ம இன்னும் ஒரு 2 3 ஆட் பண்ணிக்கலாம். ரெஸ்ட், மறுபடியும் வந்து நான் டெஸ்ட்னே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் நான் ரெஸ்ட்னே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து நான் இப்படி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் இங்கே வந்து கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் மட்டும்தான் எனக்கு இதுவாகும். மீதி இருக்கிற இன்னொரு டெஸ்ட் வந்து ஆகாது. ஏன்னா நான் அதை கம்ப்ளீட் பண்ணல. இப்போ இது எனக்கு வேணாம், கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இது எனக்கு வேணாம் அப்படின்னா டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் தான் டெலிட் ஆகும். இப்போ ரெஸ்ட்ல பாருங்களேன், இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. நான் இதை டெலிட் பண்ணேன்னா இதுவும் டெலிட் ஆகாது. இது மட்டும் தான் டெலிட் ஆகும். ஸோ இதுக்கு தான் வந்து ஐடின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான கான்செப்ட்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் எப்படின்னா நம்ம மல்டிபிள் ஸ்லைஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்றதை பத்தி பேசியிருந்தோம். ஒரு அரேவை வந்து எப்படி வந்து புஷ் பண்றது, ஐடினா என்ன, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பேசிக்கா வந்து பேசியிருந்தோம். நீங்க அதை புரியல அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா இனிமே வந்து பெட்டரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.